நம்ம விட்டு புரிந்து விட்டார்கள். அதனால் நம்முடைய சொந்தம் விட்டு போகக்கூடாது என்று நம்முடைய விஜய நாட்டாளக்கூடிய நம்முடைய தாய்மாமன் விஜயவர்மன் அவனுடைய மகன் விஜயனுக்கும் உனக்கும் இளம் வயதிலே திருமணம் முடித்து விட்டார்கள். இந்த தாலிக்கு சொந்தத்தில் யாரும் அவரை பார்க்க வேண்டுமே இருக்காரா? வந்திருக்காரா? அவரை பார்க்கணும். இந்த இடத்துல இருக்காரா? ஏழுமலண்ணா நரி மோதிரம் முடிச்சுட்டு வந்துரு நீ காவல்காரன் வீட்டுக்கார எங்கடா ஆமா நான் போனாடி வீட்டுல விட்டு வந்துக்கிறேன். புரியா? அது கொடுக்கணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் என்று உரை இனிமேல் பிரிவு என்பதே நமக்குள்ளா இருக்கவே கூடாது. அதனால என்ன செய்ய தெரியுமா? எப்பொழுதும் என்னுடனே இருக்க வேண்டும். முன்னோடு ஆமா. அது மட்டுமில்லாமல் எனக்கு ஒரு தங்கை இருக்கின்றாள் நீலாம்பரி. என் தங்கையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். யாரு மாட கூட்டம் போடுதுப்பா? பாடா இங்க இவனுக்கு ஒரு தங்கை இருக்கிறாளா? அவனுக்கு நீலாம்பரியா? அவனுக்கு சொல்ல வேண்டாம். அடச்சா நான் யாரு? நான் எப்படி வெட்டுவேன்? என்னோட அருமை என்ன? என்னோட பெருமை என்ன? என்னோட அந்தஸ்து என்ன? என்னுடைய திறமைதான் என்ன? அடச்சா கேவலம் இவன் தங்கச்சிய நான் திரும்ப செஞ்சுக்கணுமா? அருமை என்ன பெருமை என்ன பிச்சை என் தங்கச்சியை திருமணம் செய்து கொள்ள முடியுமா முடியாதா? முடியாதா? அப்படி என்ன உன் தங்கச்சி
ஐயோ என் மாமனுக்கு சாப்பிடுறது போல இருக்கு. ரொம்ப மகன் ஏற்கனவே எனக்கு பெரிய அப்படியா? சாத்தி ஆமா வா சாத்தி மாமா பாக்குறேன் எவ்வளவு ஆசையா இருக்கு. நீங்க பாட்டி என்னன்னு கண்டுக்காம போறீங்க. சாத்தி அதற்காக தான் வந்திருக்கோம். வாழ்க 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 சின்னும் திருவழகு அந்த மகிழ்ச்சியா அண்ணா ஆமா இவங்க யாரு யாரு தெரியல உங்க அண்ணன் சாத்தி அண்ணியா அமைச்சர் அவர்களே அன்றொரு நாள் என்னுடைய பிள்ளைக்கு சின்னும் சிறுவை மாறிய திருமணம் இன்னொரு நாள் எல்லோருடைய கல்முன்னிலும் திருமணம் நடக்க வேண்டும். மகளே அம்மா உனக்கும் திருமணம் இதோ அத்தை மகன் என்னப்பா சேர்க்கு ஒரே தங்கச்சி தந்தை என்ன உழைக்கிறாரோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு நம்ம தேடணும். அடக்கிற விட்டு போதா சரி பணத்தை வீட்டுல போட்டு பத்தாதா ஆவணி அப்ப சொல்லி போயிடாங்க மணமாலை சுத்தலாம் என்று மணக்கோட்டை கட்டியிருந்தேன் அனைத்தும் விடக்கூடாது என்பதற்காக சிந்தனை செய்ய ஒன்றாக ஆராய்ச்சி ஆலோசனை நான் ஒரு திட்டம் திட்டுகின்றேன். அந்த திட்டத்திற்கு ஒத்துழைத்தால் உங்கள் இருவருக்கும் நான் இருக்கும் இடம் நான் இருக்கும் இடம் என்றால் என்னுடைய பதவி
ஒண்ணு பண்ணா உன் பதவியில தலைங்க. திட்டத்தில் குத்து வைத்தால் இந்த நாட்டுக்கு மன்னன் நீங்கள் இருவரும் தளபதி அமைச்சராக நீ அம்மா சோரே நான் தலை பேசி. புரியுதா? கொண்டு வா. இது கேட்காது சீவுக்காது. புரிந்து கொண்டீங்களா? புரிஞ்சு போச்சா உனக்கு கோபால புரிஞ்சு போச்சு. திட்டத்திற்கு தேவையான முதலில் எடுத்து வைக்க வேண்டும். கம்பியத்தால் என்ன போறீங்க தம்பிகளே? தம்பி நீங்க கம்பியத்தால் என்ன போறீங்க தம்பிகளே? நாகரீகம் இல்லாத மாடுகின்ற வண்டிகளே, கம்பியத்தால் என்ன போறீங்க தம்பிகளே? நீங்க கம்பியத்தால் என்ன போறீங்க தம்பிகளே? நானும் நமக்கு முடியாதுன்னு யாரும் நம்மளுக்கு எதிரியா இறங்குறான். நீங்க கல்விதான் என்ன போற கல்வி சத்தியமா நான் வரல. திட்டமிட்டு தீட்டு அடி எடுத்து வைக்கின்ற வேலையே எவனோ ஒருவன் அவசரமாக பாட யாரும் கடிவாசி கண்டுபிடித்து விட்டாயா? கண்டுபிடித்தார்கள். ஏங்க, அவன் யாருன்னு பார்த்து அவன் வாயில கொஞ்சம் போட்டு அவன் பாடலை விட்டு நம் திட்டத்தை கொண்டு புறப்பட்டு வா. மானங்கெட்ட முற்றாருங்க நீங்கள் அல்லவோ, நான் பாடும் பாடல் உமக்கெல்லவோ இருந்த சொல்லவோ. நீங்க கம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? கம்பியத்தா என்ன போறீங்க தம்பிகளே? என்ன கம்பியா? தம்பியா யார் பாடுபவர்? பாடிக்கிறான். எவனோ ஒருவன் தன் வயிற்று பசிக்காக வீதி வீதியாக பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றான். அவன் பாடலை விட்டு நம் எண்ணத்தை கொண்டு சாரா போல ரெண்டு நாயும் கூட திரியுது, அது வீணா போன பணத்துக்காக ஏதோ அலையுது. சாரா போட்டு ரெண்டு நாயும் கூட திரியுது, அது வீணா போன பணத்துக்காக ஏதோ அலையுது. நல்லவர்கள் குடியை கிடைக்க சூழ்ச்சி நடக்குது, இந்த நாடோடிகள் பேச்சை கேட்டு சூழ்ச்சி நடக்குது. நல்ல மனித இருக்கணும், குணம் இருக்கணும், நல்ல இங்கு குணம் இருக்கணும். நானே உன்னை நல்லவன் என்று போற்றி பாட வாழ்ந்து காட்டணும். கம்பியத்தால் என்ன போறீங்க தம்பிகளே? நாகரீக இல்லாத மானகண்ட மண்டிகளே, கம்பியத்தால் என்ன போறீங்க தம்பிகளே? நீங்க கம்பியத்தால் என்ன போறீங்க தம்பிகளே? என்ன ஆட்டம் பாட்டு? வரலங்க. உங்க திட்டத்தை என்னால வர முடியாது. அவனா தெரியல, எனக்கு எது பாட்டு போல இருக்கான். அவன் தான் பாடுறான். அவன் தலையில ஒரு கட்டத்துக்கு போடு, நம்மளுடைய புகழை பாடுவான். ஓகேங்க. புரிகின்றதா? உங்களுடைய ஆட்டமும் பாட்டமும் என் பாட்டிற்கு மட்டுமே இருக்க வேண்டும். அடுத்தவன் பாட்டிற்கு தப்பு தாளங்களாக இருக்க வேண்டும்.